பாருங்கள், பழைய சாதம் புளி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நைட்டு கலரி வச்சுட்டேன். இப்போ காலையில் செய்யலாம். பழைய சாதம் மீந்துச்சு, என்ன பண்ணுறது, கிளைமேட் சரியில்லைன்னு கவலையே படாதீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை போடணும், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போடுங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தான் அந்த புளி வறுக்கிற சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். பெரிய ஸ்பூனில் சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு. கட்டாயம் சீரக மிளகு போடுங்க. சீரக மிளகு, காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வச்சு கொஞ்சம் தான் சாதம் ஒரு ஆளுக்கு ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். நல்லா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும், சேர்த்தி போட்டுக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாதம் வேஸ்ட்டாக போகவே போகாது. 1 கிலோ அரிசி 65 ரூபாய் 70 ரூபாய் ஆகுது. மஞ்சத்தூள் ஒரு 50 ஸ்பூனில் 1 ஸ்பூனு. நீங்கள் சாதத்துலேயே புளியில் ஊற்றி கிளறி வைக்கிறதுனால கிளறி வச்சுருங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறேன், நான் முழுசுமாக போடுறேன். நீங்கள் வெங்காயம் விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடாதீங்க. வெங்காயம் போட செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் முழுசும் போட்டுட்டேன். நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி அந்த எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடணும். உளுத்தம்பருப்பு பாதிக்கு கலர் மாறக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டுருங்க. மாறிடுச்சு, நல்லா வெங்காயம் வந்துச்சு. லைட்டாக கட்டாயம் பெருங்காயம் போடணும். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அதில் பூண்டு தட்டிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதுதான் உளுத்தம்பருப்பு பாதி கலர் மாறக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டுடணும், இல்லை உளுத்தம்பருப்பு தீஞ்சிடும். உளுத்தம்பருப்பு சீரகம்லாம் தீஞ்சிடும், ஒரு டேஸ்ட்டே நல்லா இருக்காது. பாருங்கள், வெந்தயம் கட்டாயம் போடுங்க. அந்த வெந்தய வாசனை தான் சூப்பராக இருக்கும். நம்ம புளிசாதம் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாம், அதை விடவே இது நல்லாயிருக்கும். வெந்தயம் தீஞ்சிடக்கூடாது, தீஞ்ச கசப்பாயிடும். ஒரு 4 வெந்தயம் பூண்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட இதை தட்டி போடுறதை விட முழு பூண்டு சூப்பராக இருக்கும். கடுகு போட்ட உடனே பூண்டு போட்டுடணும். பூண்டு நல்லா பாதி வதங்கின பின்னாடி தான் உளுத்தம்பருப்பெல்லாம் போடணும். எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது உங்களுக்கு தக்காளி விருப்பம்னா போடுங்க, விருப்பம் இல்லைன்னா போடாதீங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் நான். பெருங்காயம், வெந்தயம், சீரகம் இதெல்லாம் ரொம்ப மெயினானு போடுங்க. பூண்டு, சின்ன வெங்காயமும் தக்காளியும் விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. அது சின்ன வெங்காயமும் பூண்டு போடாத செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு சாதத்துலேயே போட்டுட்டோம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு சிட்டிக்கு போடுங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். சீக்கிரமாக அந்த தக்காளி மசிஞ்சிடும். இல்லை தக்காளி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சிடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நல்லா உரப்பட்டுருச்சு, அந்த தண்ணியே இல்லாத நல்லா உரப்பட்டுருச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள், 2 ஆள் சாப்பிட்லாம் போல. ஏன்னா குளிர்காலம் இனிமேலாம் இப்போ தண்ணி ஊற்றி தயிர் சாதம்லாம் சாப்பிட முடியாது, பிள்ளைங்களுக்கும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா, இது கூட ஒரு அப்பளம் வச்சுட்டிங்கன்னா செம்ம சூப்பர். அப்பளமோ வத்தலோ வச்சு கொடுத்துட்டிங்கன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் நைட்டு கரைக்கக்குள்ளே மஞ்சள் போட்டு கரைச்சிக்குவோம். இந்த எண்ணெயில் போட்டு செஞ்சால் அந்த மஞ்சள் வாசனை அடிக்காது, அதனால தான் எண்ணெயில் போடுறேன். கருவேப்பிலை நிறைய போடுங்க, நல்லா சூடு வரணும், அப்போ தான் அந்த புளி பச்சை வாசனை போகும். நீங்கள் கொட்டின உடனே கிளறி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வராது, பச்சை வாசனை அடிக்கும், நல்லாவும் இருக்காது, உடம்புக்கும் கெடுதல். அதனால் நல்லா அந்த எண்ணெயில் அந்த சூட்லேயே நல்லா சாதம் அப்படியே அந்த புளி பச்சை வாசனைலாம் போயிடும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி செய்யணும், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஆயில் ஓரளவுக்கு நல்லா தான் ஊற்றிருக்கேன், இருந்தாலும் இந்த எண்ணெய் பத்தாது. ஏன்னா நான் ஆயில் நிறைய சாப்பிட்றதில்ல, அதனால் இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டேன் செய்யப்படாதுங்க இனிமேல்.
கொஞ்சம் கஷ்டப்படாத ஒரு 3 நிமிஷம் தான். கொஞ்சம் புளி ஊற வச்சு அப்படியே கரைச்சி அப்படியே உடனே கூட கரைச்சி ஊற்றி அப்படியே கெட்டியாக கரைச்சி விட்டுணும். உப்பு போட்டு கலக்கி வச்சு மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டு எவ்வளோ சாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வைங்க. கொத்தமல்லி தழைன்னு போட்டு அப்படியே தூவிட்டு அப்படியே கலரி வச்சா சூப்பராக இருக்கும். செம செம. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த சாதம். பாருங்க சூப்பரா. நம்ம 60-70 ரூபா போட்டு அரிசி வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இந்த மாதிரி கிளறி கொடுத்தா நல்லா குழந்தைங்க சாப்பிட்டுக்கும். பாருங்க சாதம் அப்படியே விதையா இருக்கு. அதுக்கு தான் புளி ஊற்றி கிளறது. சாப்பாடு சூப்பராக இருக்கு பாருங்க, விதையா அப்படியே. நீங்கள் தண்ணி ஊற்றி எல்லாம் செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதெல்லாம் வெயிலுக்கு மழைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒன்னோட ஒன்று சாதம் ஒட்டலை, சூப்பராக இருக்கு. வாங்க, புளி ஊற்றிய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். கொதிக்குது, ஆவி பறக்குது. செம்ம செம்ம, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த சாதத்தை சுட சுட சாப்பிட்ணும், அதுதான் ஒரு தனி டேஸ்ட்டு. எல்லாரும் சாப்பிடலாம்.